ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பூரி மசாலா தாங்க செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வெங்காயம் சேர்த்தி பூரி மசாலா தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், பூரியும் சாப்பிட்லாம், ரெண்டுக்குமே வந்து நல்லா செட் ஆகும். இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். பொட்டுக்கடலையை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு உரிச்சிட்டு நான் வந்து நல்லா கையில் மசிச்சு விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை மாவை பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். பவுடர் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்தி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை உங்களுக்கு வந்து நல்லா ஃபைனாக வராது. அதனால் பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வானல் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்திடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு நல்லா செவந்து வரணும். செவந்து வர பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோம்பு வந்து சேர்த்திடலாம். சோம்பு தான் வந்து இதுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். சோம்பு சேர்த்திட்டு நம்ம வந்து சோம்பு பொரிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திடலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திட்டு ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூளும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். நான் வந்து தூள் உப்பு சேர்த்தி வதக்கிறேன். ஏன்னா வெங்காயம் அப்போ தான் நல்லா ஈஸியாக வதங்கி வரும். அதனால் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 70% நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்திடலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி விருப்பப்பட்டால் சேர்த்திடலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் ஒரு 80%க்கு மேலே நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்தனதும் நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ வந்து சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொட்டுக்கடலை மாவு ஊற்றிட்டு தண்ணி எனக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்திடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து கொதித்து வந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு சேர்த்தன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டோம்னா போதுங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி மசாலா வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இப்போ வந்து ஃபைனலாக நல்லா கொதித்து வந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ரெசிபி வந்து அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.